நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அபிரகாமை பார்த்து பேசுகிறார். அதுக்கு பிறகு பேசல. அப்புறம் ஆண்டவர் எப்ப பேசினார் தெரியுமா? எப்ப லோத்து ஆண்டவர் அபிரகாமை விட்டு விலகினாரோ அதுக்கு பிறகுதான் தெய்வ சத்தத்தை அபிரகாமால் கேட்க முடிந்தது. சில காரியங்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் சிலரை நம்மை விட்டு விலக்குகிறதற்கு காரணம் என்ன? சிலர் நம்மோடு இருக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர. சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர் நாங்கள் ஒன்றாய் பழகணும், அதெல்லாம் சரிதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத லோத்து என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் கவரிங், மேல் பூச்சு. புரியுதா? மேல் பூச்சு, மாய்மாலமான ஒன்று. கடமைக்கு ஆராதனை, கடமைக்கா ஜெபம், கடமைக்கா காணிக்கை, கடமைக்கா பெண்டிகாஸ்டல் அனுபவம். இப்படி இருக்கிற ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் மற்றும் கிருபையில் இருக்கிற ஒரு பிள்ளையோட வந்தா தெரியாமத்தான் கேட்கிறேன், ஒன்னையும் விடமாட்டான், அவனும் வளர மாட்டான். ஆமென். அதனால இப்போ பிரதர் சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு போகலாம் பிரதர். இவன்றான் பிரதர் இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க எல்லாரும், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டவனே, பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் தான் சொல்ல பாருங்க. சிலர் தாவும் நல்லாக மாட்டான், தன்னோடு இருக்கிறவங்களே நல்லாக மாட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பிரதர் சொல்லுவார், இன்னைக்கு ஊழியத்தில் பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு சபையை கட்டி கொடுக்கணும்னு, அதனால நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே இவன் சொல்லுவான், என்ன பிரதர் எப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு, இவன் கொடுக்கவும் மாட்டான். கொடுக்குறவனே ஐயா கோழி பார்த்துருக்கீங்களா? கோழியை பார்த்துருக்கோம், எல்லாம் கை தூக்குங்க. பார்த்துருக்கலாக்கும். உங்கள் வீட்டில் இப்போ கோழி இருக்கா? இருக்க முடியாதுல்ல. இது கிரீன் சிட்டி இல்லைப்பா, இருக்க. ஊரில் நல்ல கோழி வளர்த்த அனுபவம்ல மட்டும் கை தூக்கு, அப்போ தான் சொல்லுவேன். இல்லைன்னா அது வேண்டாம். உங்களுக்கும் கோழிக்கும் சம்பந்தமே இல்லை. சரி சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சில நாட்களில் இந்த கோழிகள் என்ன செய்யும் தெரியுமா? அடை காக்கும். பார்த்துருக்கீங்களா? அம்மா ஆமாவா இல்லையா? அடை காக்கிற கோழியை நீங்க எங்க பார்க்கலாம்? கூட்டுக்குள்ள, வெளியவே வராது. எங்க படுத்திருக்கும்? எங்க படுத்திருக்கும்? கூட்டுக்கு மேலையா, முட்டைக்கு மேலையா? தோத்தரம் எப்ப வாசப்படியில் படுத்திருக்கும். இந்த காலையில் எழும்பி மேய போகு தெரியுமா கோழி. இது என்ன பண்ணும்? ஒரு 10, 10:30, 11 மணிக்கு உள்ள எப்பா முட்டை போடணும்னு கூட்டுக்குள்ள வரும். இது அப்படியே வரும். இந்த அடை காக்கிற கோழி முட்டை போடாது. இது வாசப்படியில் உட்காந்துக்கிடும். இடையே வாசப்படியில் அந்த முட்டை போடுற கோழி உள்ள வந்து இது போடவும் செய்யாது, இது போறத உள்ள விடவும் செய்யாது. பார்த்துருக்கீங்களா? இனி எங்கேயாவது போய் காசு கொடுத்தாது போய் பார்த்துட்டு வா. இது நிறைய சபைகளில் இருக்கத்தான் செய்யுது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இவன் ஜெபிக்கவும் மாட்டான், ஜெபிக்கிறவனை ஜெபிக்க விடவும் மாட்டான். இவனை விட்டு நீ விலகணும். இவன் துதிக்கவும் மாட்டான், துதிக்கிறவனை துதிக்க விடவும் மாட்டான். ஒருத்தன் ஆண்டவரை மகிழ்ச்சியா ஆராதிக்கும் பொழுது சும்மா 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 இரு சும்மா, அட படுபாவி, நீனும் பாதாளத்துக்கு போய் இந்த பாவப்பட்ட பயலையும் கொண்டு போறியா நீ அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. நல்லாவே இல்லை தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய விசுவாசத்திலே தளர பண்ணுகிறவர்களை விட்டு நீ என்ன செய்? விலகு. துதியிலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே, ஆண்டவருடைய காரியத்திலே பைபிள் சொல்லுவது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக பேசுங்க. இப்போ பாஸ்டர் நான் பார்த்துட்டேன்னா அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னைக்கு பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் போயிட்டு வாரேன் அப்படி சொல்லும் பொழுது பாஸ்டர் என்ன சொல்லுவார்? நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவன் இன்னும் வளருங்க, இன்னும் வளருங்க, இன்னும் செய்யுங்க. அப்போ நான் இப்போ பாஸ்டர் பார்த்துட்டு பாஸ்டர் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? ஊழியம் நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னும் ஜெபிங்க, இன்னும் வளருங்க, கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வார்த்தை இவர்களை பக்தி விருத்தி பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவ மனிதன் இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை விட இனி செய்கிற ஊழியம் ஜெயமுள்ளதாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
நம் பலன் இருக்கும் பொழுது நாம் செய்கிற பணியை விட நாம் பலகீனப்படும் பொழுது செய்கிற பணி ஆச்சரியமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாஸ்டர். ஒரு 2004 நினைக்கிறேன், ஒரு முறை ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டது. இந்த போன் உடைஞ்சு போச்சு. 11 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கு. சட்டை போட முடியாது, இப்படி தான் கட்டி வச்சிருக்காங்க. இந்த கிட்டாரை கொண்டு நடந்த மாதிரி அமீன் அப்படியே மியூசிக்கோட அப்படியே நடக்கிற நாட்கள். சட்டை போட முடியாதா? 11 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா மறுநாள்ல இருந்து காட்டாக்கடைங்கிற இடத்துல ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு மீட்டிங். எனக்கு பிரசங்கத்துக்கு போகணும், என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு இடத்துல டேட்டு கொடுத்துட்டேன்னா எந்த பிரயாசப்பட்டாலும் போய் சேரணும்னு ஆசைப்படுவேன். இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சர்ச்சில் மீட்டிங் கொடுத்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய மீட்டிங் கிடச்சுன்னா ஐ எம் சாரி நான் அங்கே போகிறேன்பா. இந்த சொல்லி இல்லை. கர்த்தர் ஒரு இடத்துக்கு குறித்தால் அந்த இடத்துலையே நின்றுக்கிடணும். ஏன்னா 5 பேருக்கு செய்தாலும் ராஜா தான் செய்யணும், 1000 பேருக்கு செய்தாலும் ராஜா தான் செய்யணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. சாம்பார் வச்சு பழக்கம் உண்டா சகோதரி? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எல்லாரும் குடித்த பிறகு சாப்பிட்டு உயிரோடு இருக்காங்களா? கேட்கணும் இல்லை. இப்போ நல்லா கவனிங்க. 500 பேருக்கு சாப்பாடு வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்கன்னு வைங்க. சாம்பாரில் என்னெல்லாம் போடுவோம்மா? எனக்கிட்டையா கேட்கணும்? நான் சும்மா எல்லாம் இருக்கேன். ஒன்று உமக்கு ஏரியாவில் நான் கிராஸாக இருக்கணும், இல்லைன்னா நான் சும்மா தானே இருக்கேன். பேசுவோமா? பேசலாமா இல்லையா? சரி பரவாயில்ல. என்ன நடக்க போகுதோ, இவள் என்னமாய் முடியுமோ என்று தன் மனதிலே நினைத்து கொண்டான். சாம்பாரில் பருப்பு போடுறீங்களா? சரி, வேற என்ன போடுவீங்க? சகோதர பாருங்க, ஒன்று படாத பாடு பட போகுது. அடுத்து என்ன செய்யுங்க? காய்கறி. சரியா? அடுத்து என்ன போடுறீங்க? பருப்பா? 2 தடவை போடுவீங்களோ? ஒரு தடவை தானே? சரி வா. அடுத்து வெங்காயம் போடுவீங்க, அப்புறம் தக்காளியும். இதெல்லாம் காய்கறி கிடையாது, இதெல்லாம் மெட்டீரியல். ஏற்கனவே ஒரு தடவை காய்கறி போட்டாச்சு, இப்போ வெங்காயமும் தக்காளியும். இதெல்லாம் காய்கறி கிடையாது, இது சந்திர மண்டலத்திலிருந்து வர ஒரு விதமான கல். பாருங்க, இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய இருக்கு. நல்ல வேலை நம்மள மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு பாஸ்டரா பார்த்தது. அல்லேலூயா. இனி என்னம்மா போடுவா நீ? முருங்கைக்காய், அது காய்கறி கிடையாது. சரி சகோதரா, எப்படி சமாளிக்குதிய? கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார்னு இப்ப எனக்கு புரியுது. ஆண்டவர் இந்த கிருபையில் உங்களை காப்பாராக. சரி அம்மா, வேற என்ன? சரி, சாம்பார் பொடி போடுறீங்களா? உப்பு போடுறீங்களாம்மா? மிளகா பொடியும் போடுறீங்களா? கடைசியில் தீ போடுறீங்களா? அது போதும். ஏன்னா என்ன போட்டாலும் தீ போடலைன்னா சம்பவமே ஆகாது. சரி விட்டுருவோம். 5000 பேருக்கு சாப்பாடு சமைக்கிறீங்க, அப்பமும் சாம்பார் பொடி போடணும். 5 பேருக்கு சமைச்சாலும் சாம்பார் பொடி போடணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? 5000 பேருக்கு சமைக்கிறோம், உப்பு போடலாம். சரி, 5 பேருக்கு தான் உப்பு போடாம இருக்க முடியுமா? ஐயா கவனிமா, 1000 பேருக்கு ஊழியம் செய்தாலும் கிருபை கர்த்தரிடத்துல தான் வரணும். 5 பேருக்கு செய்தாலும் கிருபை கர்த்தரிடத்துல தான் வரணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? 1000 பேருக்கு கிருபை வேணும், 5 பேருக்கு வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஒரு நபரை கர்த்தருக்குள் நடத்த வேண்டுமானாலும் அதற்கும் கிருபை வேணும், அதற்கும் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. ஆமென். சிலர் சபையில் கவனிச்சிருக்கீங்களா? சிலர் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்றாங்க, நல்ல பாஸ்டர். ஆமென். இவனா ஒவ்வொரு ஆளுக்கா சுவிசேஷம் சொல்றான். ஐயா, 5000 பேருக்கும் நீங்க ஊழியம் செய்யணும்னாலும் தேவ கிருபை பூரணமா வேணும். ஒரு நபருக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னாலும் தேவ கிருபை வேணும். இந்த சபைக்குள் இருக்கிற தனிநபர் ஊழியம் செய்கிற சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், 5000 பேருக்கு முன் நின்று முழங்குகிறவர்களுக்கு கர்த்தர் எந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே கிருபையை கர்த்தர் உனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்கள் கனத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்ல மாட்டேன். 5000 பேருக்கு போடுற சாம்பார் பொடியை 5 பேருக்கும் கண்டிப்பா என்ன செய்யணும். ஆனபடியினால் ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த விளச்சோட போ, இருக்கிற இந்த கிருபையோடு போ, இருக்கிற இந்த வாஞ்சையோடு போ, இருக்கிற இந்த தரிசனத்தோடு போ. இந்த தேசத்திலே உங்களை கொண்டு கட்டு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.